துர்கா சப்தஹா முடிஞ்சது. நான் வந்த வேலையும் முடிஞ்சது. இப்போ வேற ஒரு வேலை ஆரம்பிக்க போகுது. கிளம்புறேன். இப்படி சொன்னா எப்படி டீச்சர் அம்மா? நீங்க என் கூடவே இருந்துருங்களே. உன்ன மாதிரியே இன்னும் சில பேர் இருக்காங்க. நான் எங்கேயே இருந்துட்டா அவங்களுக்கு பாடம் சொல்லித்தர யாரு இருக்காங்க? அவங்களும் உன்ன மாதிரி எனக்காக காத்திருக்காங்க. நீங்க கிளம்பி போயிட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். நீங்க இங்க இருந்தா எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் ஒரு தீர்வு சொல்லுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இங்கேயே இருங்க டீச்சர் அம்மா. உனக்கு ஒரு கஷ்டம்னா எப்பவும் நான் துணையா இருப்பேன். ஆனா உன்ன மாதிரி இருக்கிற மத்தவங்களோட கஷ்டத்தையும் நான் சரி பண்ணணும்ல. உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உடனே அந்த மகமாய நினைச்சுக்கோ. நீ கூப்பிட்ட விஷயத்த அவ வந்து எனக்கு சொல்லுவா. உடனே நான் ஓடி வந்துருவேன். அம்மா, நீங்களாவது டீச்சர் அம்மாக்கு சொல்லுங்களே. நீங்க சொன்னா அவங்க இங்கேயே இருப்பாங்க. அவங்க போயிட்டு வரட்டும் மல்லி. அடிக்கடி கோயில்ல நீ அவங்கள பாத்துக்கிட்டே இருப்பல்ல. ஆமா, நீ கோயிலுக்கு வரும்போதெல்லாம் நான் அங்கதானே இருப்பேன். தினமும் நாம பார்க்கலாம். இப்போ நான் போகும்போது எனக்கு தடை சொல்லாத. ஏற்கனவே உற்சவ காலம் ஆரம்பிச்சாச்சு. பக்தர்கள் எல்லாம் கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டாமா? வெளிச்சமா? வெளிச்சத்தை கொடுக்கற விளக்க கொடுக்கணும்னு சொல்றேன். இதுக்கு மேல அடம் பிடிக்க வேண்டாம். நான் போயிட்டு வரேன். ஆமா மல்லி, நீ அவங்களுக்கு தடை எதுவும் சொல்லாத. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். இந்தா ஜாதி. இவ்வளவு நாள் இங்க கூட இருந்து வந்த கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு கொடுத்து துர்கா சப்தகா பூஜை நடத்த உதவி இருக்கீங்க. அவங்களுக்கு அந்த காணிக்கையை கொடுத்து நமஸ்காரம் பண்ணிக்கோ. அவ நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே நாராயணி நமோஸ்துதே सृष्टि स्थिति विनाशानां शक्तिभूते सनातनी गुणाश्रये गुणमये नारायणी नमोस्तुते नारायणी नमोस्तुते शरणागत दीनार्थ परित्राण परायणे सर्वस्यार्ति हरे देवी नारायणी नमोस्तुते नारायणी नमो. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா
என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.